ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். இந்த வேலண்டைன்ஸ் டே மட்டும் இல்லடா, இருக்கிற எல்லா வேலண்டைன்ஸ் டேவும் நான் சிங்கிள் தான்டா. ஓகேவா? ஓகே கட். இந்த வேலண்டைன்ஸ் டே சொல்லணும்னு வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் சொல்லணும்டா. சரி நான் கிளம்புறேன்டா. தம்பி, இது நமக்கு எத்தனாவது செமஸ்டர்? எனக்கு 6, உங்களுக்கு 12ன்னு நினைக்கிறேன். ஆராம்சே ஆராம்சே. பிங்கோ சாப்பிட்டா பெப்சி குடிக்கிறோம். தம்பி போய் பெப்சி வாங்கிட்டு வா. சீனியர் காசு? காசெல்லாம் வேணாம், பெப்சி மட்டும் வாங்கிட்டு வா. சீனியர் பவுண்டா சொல்லுங்க. பவன்டோ நாட்டுக்கு ரொம்ப நல்லது. சரி பவன்டோவை வாங்கிட்டு வா. யாரா இவன்? வாங்கிட்டு வந்துடுவானா? சரி அவனுக்காச்சும் ஃபோன் அடிப்போம். ஹே சொல்றா, எங்கடா இருக்க? ஆடிட்டோரியம் கிட்ட. என் வாழ்க்கையில் மோசமான நாள் Jan 22, 2017. நான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட, என்ன லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொடுத்துருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். அவனுக்கு வேணா இது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டாக இருக்கலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையும் இல்லை, என்னோட லவ் போயும் இல்லை. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம். இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, லவ் தான் சொல்லணும் அவட்ட. உடனே கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு வா. அவனை பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நாங்க சேர மாட்டோம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அதை நான் ரூட் விட்டுருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்டான்? சரி சரி வா பார்த்துக்கலாம். ஒன்றும் வரேன் வெய். ஏண்டா ஃபோன் பேசிட்டு வந்தா கண்ணு தெரியாது? நீ கண்ணை திறந்து தானே வந்த, பார்த்து போயிருக்க வேண்டியதானே. லாஸ்ட் டேன்னு பாக்குறேன், போயிரு. நீ யார வேணுமா கூப்பிட்டு வாடா. தீபக், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல், நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ. போடா டேய். யாரா அவன்? இன்னைக்கு என் வாழ்க்கையில் இன்னொரு மோசமான நாள். இன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் டேவா இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னோட காடை மிதிக்காம இருந்திருக்கலாம். நான் அவட்ட என் லவ்வை சொல்லியிருக்கலாம். அவள் என் கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம். அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? எனக்கு அவன் கூட பேச இஷ்டமும் இல்லை, ஃப்ரெண்டுங்கிற ஃபீலும் இல்லை. அவனை வர வேணான்னு சொல்லுங்க. அவனை நினைச்சாவே காண்டாகுது. சீனியர் உங்ககிட்ட தான் சொல்றேன். ப்ரோ இங்க பாருங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்றா. சீரியஸா பேசினா புரியாதா சீனியர்? கிளம்புறேன். என்னடா பானிபூரி வேணான்ட்டு போயிட்டான்? டே 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 டேய். ஹலோ தம்பி, தினேஷ் இருக்கானா? போன உடனே அவன்கிட்ட விடு. சீனியர் கூப்பிடுறாங்கடா தினேஷ். தினேஷ் அவனுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம்னு நினைக்கிறேன். அவன் மேல செம கான்ல இருக்கிறான். என்கிட்ட ஓடுறான் ஓவரா. அநேகமா உங்ககிட்ட பேசவே மாட்டான்னு நினைக்கிறேன். இரு துருவங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தில் உள்ள புள்ளி நம்
வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அந்த புள்ளியை தேர்ந்தெடுப்பது அவரவர் விருப்பமே. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, லவ் தான் சொல்லணும் அவர்கிட்ட. உடனே கிளம்பி நம்ம ஸ்பாட்டுக்கு வா, அவனை பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் நாங்க சேர மாட்டோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அதை நான் ரூட் விட்டுனா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை டப்புன்னு இப்படி சொல்லிட்டான். சரி சரி, வா பார்த்துக்கலாம். ஒன்றும் வரேன் வெய். டேய் சாரிடா, தெரியாம முடிச்சிட்டேன். பரவாயில்லடா. தேங்க்ஸ்டா. சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்றா. அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? அவன்கிட்ட பேசுறதா இல்லையான்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு சீனியர். சார் ஹலோ ஹலோ தினேஷ். சீனியர் கூப்பிட்றாங்கடா தினேஷ். அவனுக்கு வந்துட்டு ஏதோ பேசணுமா? கிளம்பி வா. என்னண்ணா சொல்றீங்க? கிளம்பி வாடா, டைம் வேஸ்ட் பண்ணாம. ஃப்ரெண்டு வரான் பாடுறா. சரி, நீங்கள் ரெகுலராக பேசிட்டு இருங்க, நான் போய் சாப்பிட்டு வரேன், பசிக்குது. டேய் பேசுடா. முடியாதுடா, அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். அட்ரா பாப்போம். முறைக்காதடா, மூஞ்சிக்கெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. டேய் டேய் டேய், எங்கடா போறீங்க? டக்குன்னு ஒன்று சேர்ந்துட்டாங்க, நமக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டானுங்க. பவன் டாப் வாங்கின போனவன் ஆளை காணோம். பானிபூரி. டேய் 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 டேய். உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சண்டை போட்டதுக்கு அப்புறம் சாரி, ஐ மிஸ்ட் யூ ஸோ மச்லாம் லவ்வர்ஸ் தான்டா சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படா சொல்லியிருக்கோம்? கீழே கடைஞ்சின்னு எடுத்துட்டு வந்தா அதுக்கெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணாத. கடவுள் சாத்தான் இரு துருவங்கள். அவர்கள் படைத்த சந்திர சூரியன் இரு துருவங்கள். அவை தரும் இரவு பகல் இரு துருவங்கள். அதை அனுபவிக்கும் ஆண் பெண் இரு துருவங்கள். அவர்கள் வெளிக்காட்டும் குணங்கள் இரு துருவங்கள். வாழ்க்கை இரு துருவங்களிலே அடங்கும். அணியந்தா நியந்தா.